திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே ராஜாஜி தான். ஒரு பிராமணனிடம் சொன்னான், ராஜாஜியை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னான். எனக்கு ராஜாஜி மீது ரொம்ப மதிப்புண்டு. ஏன் என்று கேட்டிருந்தேன். திமுகவை கொண்டு வந்து வைத்தது ஒன்றுக்காகவே நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு பிராமணனிடம் சொன்னான். ஆகவே என்ன சொல்கிறேன் என்றால், தனி மனிதர்களை வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒடுக்குதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ சவுக்கு போன்ற ஆட்களையோ ஒடுக்குகிறது. இன்ஸ்டிடியூஷனல் பவர், போலீஸ் பவர், ஜுடிஷரி பவர், எல்லா அதிகாரம். திமுக வந்து அவங்க நாங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கலைங்க, எங்களுக்குலாம் அவங்க எதிரியே கிடையாதுங்க, நாங்கள் வேறு திசையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எதுக்கு மதிக்க போகிறோம். நாளைக்கு ஒரு வழக்கு, ஒரு ஊரில் ஒரு வழக்கு, ஒவ்வொரு சப்ஜெயிலாக போகிறார். லால்குடி சப்ஜெயில் வரையில் போய்விட்டார். இனிமேல் என்ன இருக்கிறது அந்த மனிதனுக்கு? நான் கேட்கிறேன். இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இடைவிடாமல் பேசிய காரணத்தினால் ஒரு நாள் கோயம்புத்தூர் சிறை, ஒரு நாள் மதுரை சிறை, ஒரு நாள் திருச்சி சிறை, இன்னொரு நாள் லால்குடி சிறை, இன்னொரு நாள் நச்சாந்திப்பட்டி சிறையில் போயிருப்பார். இது இவ்வளவு ஒரு மனிதனை ஓட விரட்டுகின்ற அரசாங்கத்தை நாம் பார்த்துருக்குறோமா?